ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை. நான் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் காவடி எடுக்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எல்லோருமே வந்திருக்கோம். ஸோ வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி அழகாக கோலெலாம் போட்டு கலர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டு வாசல் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி பார்க்கவே வந்து ரொம்ப மங்களமாக இருக்க மாதிரி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா சாம்பார், பொரியல், வடை, பாயாசம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் மம்மி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ டைம் போகிறதே தெரியல. சீக்கிரமாக சாமி கும்பிட்டு நம்ம கோவிலுக்கு வர போகணும். ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னால பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பொரியல் பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. சாம்பார் டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுட்டு இருந்தாங்க. வடைக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வடிக்கணும். ஸோ அந்த வேலைலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிற கொம்பை வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து தயிர், பால், சந்தனம் இந்த மாதிரி வந்து விபூதி எல்லாம் போட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து பூலாம் சுற்றி அந்த காவடி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழையிலெல்லாம் போட்டு படையல் போட எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு ஒரு 1:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட்டாச்சு. சரி, போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 2 o'clock தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து வாழை இலையில் சாப்பாடு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய தம்பிங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு 2:30க்கு அந்த மாதிரி டைமில் வந்து தான் கிளம்புனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு மாலை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து காவடி எடுத்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்படியே எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா தோள் மேலே வச்சு வெளியே கொண்டு போகிறாங்க. ஸோ வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாங்கியெல்லாம் பண்ணாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பாத பூஜை தரணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி கல் இருக்குது. அங்கே வந்து சூரத்தேங்காய் உடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. உடைச்சிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ திருத்திரியில் வந்து பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு கோவில் உள்ளெல்லாம் வந்து ஆட்டோ வந்து போகாது, முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாக் பண்ணி தான் வந்து கோவிலே வந்து ரீச் பண்ணோம். வந்த டயர்டில் ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு ஜூஸ் குடித்தோம். ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக சாமி போயிட்டு சாமி பார்க்க முடியல. பட் ஆனால் அந்த காவடி வந்து செலுத்திட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock. நாங்கள் வந்து 3 o'clock உள்ளே போனோம். ஸோ வெளியே வந்தது வந்து 6 o'clock தான் வெளியே வந்தோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைங்களாக இருந்துச்சு. ஜுவல்ஸு, ரோசஸ், அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஜனம் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தாங்க கோவில் போகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து வெளியே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு எதனா பஸ், ஆட்டோ வரும்னு பார்த்தா இங்கே வந்து எதுவுமே நிற்காது. அப்படியே நம்மளுக்கு ஆட்டோ கிடைச்சா கூட ஒரு 300, 400 அந்த மாதிரி அதிகமான காசு கேட்குறாங்க. சரின்னு நாங்கள் வந்து அப்படியே வாக்கிங்காகவே போடலான்னு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து ஸ்மோக்கிங் பிஸ்கெட் கேட்டிருந்தான். சரி, வாங்கி கொடுத்து ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு அண்ட் ரொம்ப டயர்டாகவும் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டு கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.